வணக்கம் மக்களே! நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு நாங்க நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மொரட்டாண்டி ஸ்ரீ மகாசனீஸ்வர பகவான் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே 12 ராசிகள் அப்புறம் 27 நட்சத்திரங்கள் சிலை உருவத்துல இருக்கிற ஒரே கோவில் இது மட்டும் தான். பொதுவா எல்லா சிவன் கோவில்களையும் நவக்கிரக சன்னதி சின்னதா இருக்கும். ஆனா இந்த கோவில்ல நவக்கிரக சன்னதி 15 ஃபீட்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கோவிலோட கோபுரம். இது பார்க்க ஏதோ கலசம் மாதிரி இருக்கு. அங்க ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு. உலகிலேயே மிக உயரமான 27 அடி உயர விஸ்வரூப பஞ்ச உலோக சனீஸ்வரர் சிலை. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவரான சனி பகவான் சிலை பஞ்ச உலோகம்னு சொல்லக்கூடிய கோல்டு, சில்வர், காப்பர், அயர்ன், லீடால உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த கோவிலோட ஆர்ச். அதுக்கு 2 பக்கமும் 2 மகர மெத்திக்கல் கிரியேச்சர்ஸ் இருக்கு. அதுவும் அதுங்களோட சில. நடுவுல நம்ம கிருஷ்ணர் ஃப்ளூட் ஊதி நம்மள வரவேற்கிறாரு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போறோம். இவர் தான் தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் வேற, இவர் வேற. இவர் 2 பேருமே வேற வேற. அங்க பாத்தீங்கன்னா காமதேனு பசுமாடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் இருக்காரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கான அந்த விளக்குகள் இருக்கிற கடை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லலிதா தேவியோட சன்னதி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலமுருகன். இது பாத்தீங்கன்னா லலிதா தேவியோட சன்னதி. இவங்க தான் லலிதா பரமேஸ்வரி. அங்க பாத்தீங்கன்னா விநாயகர் வல்லபை சிலை. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுதான் லலிதா தேவியோட சன்னதி. இங்க பாத்தீங்கன்னா துவாரபாலிகைகள், முருகன் தெய்வானை கல்யாண கோலம். இங்க பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு சுரசனசப்புரம், மகரம், அப்புறம் அன்னப்பறவையோட சிலை இருக்கு. அங்குசம், அப்புறம் பாசம் இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா அந்த மகர மிருகத்தோட சிலைகள் இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. பல்லெல்லாம் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. இந்த 2 விலங்குகள் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கு. இந்த விநாயகர் சன்னதி இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலை பெருசா இருக்கு. கீழே சின்ன விநாயகர், மேல பெரிய விநாயகர், குட்டியா ஒரு பலிபீடம். அங்க மூஷிகனும் பலிபீடமும் விநாயகரை பார்த்த மாதிரி சன்னதிக்குள்ள இருக்காங்க. எப்படி இருக்கு? விநாயகர் சுத்தி 2 முனிவர்கள் இருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ மகரதா சகுந்தலா அம்பாள், ஜோதிஷம் சிவ ஸ்ரீ எஸ் சிதம்பர குருக்கள், பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், மாதா பிதா குரு தெய்வம். இங்க பாத்தீங்கன்னா மார்பிள் கல்லால ஆன சாய்பாபா சிலை. இங்க பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் கூடவே 18 சித்தர்களோட சிலை இருக்கு. நந்தி, அகத்தியர், கமலமுனி, திருமூலர், காகபூஜண்டர். இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். காக்கா உருவத்துல மாறுறவரு. மச்சமுனி, பதஞ்சலி. இவர் நாகராஜ ஆதிசேஷனோட அவதாரம். புலிப்பாணி. புலினா இந்த புலி, பாணினா ஹிந்தில தண்ணின்னு அர்த்தம். இது 2மே சேர்ந்ததுதான் புலிப்பாணி. சுந்தராநாதர்,
சட்டை முனி. இங்க பார்த்தீங்கன்னா, லட்சுமி தேவி சன்னதிக்கு இந்த சிலை பார்த்தீங்கன்னா, இவர் தான் 18 சித்தர். பார்த்தீங்கன்னா, ஜெயலட்சுமி இருக்காங்க. இவரு தாங்க நம்ம பாம்பாட்டி சித்தர், போகர், கோரக்கர் எங்களுக்கு நல்லா தெரியும். கருவூரர் சித்தர், தோல்காது சித்தர், தன்வந்திரி சித்தர், செங்கணர் சித்தர், கடைசியா இடைக்காடு சித்தர், ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி, மீனம், சதயம், அவிட்டம், கும்பம், திருவோணம், உத்திராடம், மகரம், பூராடம், மூலம், தனுசு, கேட்டை, அனுஷம், விருச்சகம், விசாகம், சுவாதி, துலாம், சித்திரை, ஹஸ்தம், கன்னி, உத்திரம், பூரம், சிம்மம், மகம், ஆயில்யம், கடகம், பூசம், புனர்பூசம், மிதுனம், திருவாதிரை, மிருகசீரிஷம், ரிஷபம், ரோகிணி, கார்த்திகை, மேஷம், பரணி, அப்புறம் அஸ்வினி. இப்போ நீங்க பாக்குறது தான் முருகப்பெருமான் சன்னதி. இது பாத்தீங்கன்னா பலிபீடம். அங்க பாத்தீங்கன்னா மயில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாலமுருகர் இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேதரா முருகப்பெருமான் இருக்காரு. வள்ளி தேவி, தெய்வானை தேவி, 6 தலை, அதாவது 6 முகம், 12 கையோட மயில் மேல உட்காந்து காட்சி கொடுக்கிறாரு முருகப்பெருமான். ஓம் சரவண பவ. இங்க பாத்தீங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு கான்கிரீட் சிலையால செய்யப்பட்ட ஒரு விநாயகர் இருக்காரு. மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய முருகன் சிலை மாதிரி இந்த விநாயகரும் அச்ச சிலை கான்கிரீட்ல செய்யப்பட்டு கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்ச விநாயகர் சிலை தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கு. இங்க வந்து கலை நிகழ்ச்சி எல்லாத்தையும் நடத்துவாங்க. அது பாத்தீங்கன்னா இது கான்கிரீட் சால்ல செய்யப்பட்ட ஒரு கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு பலிபீடம். அங்க பாத்தீங்கன்னா சனி பகவானோட வாகனமான காக்கா இருக்கு. இதுவும் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்ச கான்கிரீட் சிலை தான். இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சனி பகவான் சிலை. நல்லா பாருங்க. 4 கைகள்ல அபயம் வரத முத்திரை வில்லம்பு தாங்கியிருக்காரு. அவருக்கு பக்கத்துல சூரிய பகவான், ரம்பை, பிரம்மன், யமதர்மன் இருக்காரு. அங்க 2 பேர் இருக்காங்க. ஒருவேளை சனி பகவானா இருப்பாரோ? அங்க 2 மகரங்கள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 12 ராசிகளோட உருவம் பொறிக்க. இது பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்புறம் தாமினி தேவியோட சிலை தான். பஞ்ச உலோகம். இது வந்து பித்தளை சிலை எல்லாத்தையும் தங்க சிலைன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட சிலை தான். பஞ்ச உலோகம்னா நான் முன்னாடியே சொன்னிருக்கேன்ல, தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, அப்புறம் ஈயத்தால உருவாக்கப்பட்டது. சனி பகவானுக்கு கீழே இருக்கிற அந்த பறவை அது கழுகுதான். இது வந்து கழுகுதான், காக்கான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நீங்க பார்த்து இருக்கிறதா இந்த விநாயகர் சிலை. அந்த கும்பத்துல பாத்தீங்கன்னா நவகிரக சிலைகளுக்கு இந்த விநாயகரோட ஒவ்வொரு உடல் உறுப்புகள்லயும் நவகிரகங்கள் இருக்காங்க. ஆமா.
இவர் பார்த்தீங்கன்னா, கிரகசாந்தி விநாயகர். இதுக்கு முன்னாடி அந்த அந்த ஆன்டி எனக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்கல்ல. ஒவ் இந்த விநாயகரோட உடல் உறுப்புக்கள் ஒவ்வொன்னுமே நவகிரகங்கள். அங்க பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களுக்காக சனி லிங்கம்